அவங்க கண்டுபிடிச்சதை ராகேஷ் கேத்தன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதை அவர் கம்பெனி கண்டுபிடிச்சதா சொல்லி தனக்கே சொந்தமாக்கிக்கணும்னு முடிவு பண்ணார். அதுக்காகத்தான் என்னை யூஸ் பண்ணாரு. கனெக்ஷன் கொடுத்தேன், கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. அந்த இடத்துல பெட்ரோல் தோன்றதை உடனே நிறுத்த சொல்லு. என்ன சொல்றீங்க? இன்னும் 6 மாசத்துல அந்த இடம் என் கைக்கு வரணும். அது எப்படி? அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், வந்துடும். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா 2 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அகர்வால் ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ற எம்பிஸ் 300 பேர், எதிர்கட்சியை சப்போர்ட் பண்ற எம்பிஸ் 240 பேர், என்ன சப்போர்ட் பண்றவங்க 500 பேர். எந்த கட்சிக்கு வேணாலும் சிக்கல் வரும், எனக்கு வராது. நான் சொல்றதை கேட்டா நீங்க சேர்மனா அந்த பதவியில இருப்பீங்க, இல்ல நான் சொல்றதை கேட்கறவன் தான் அந்த பதவியில இருப்பான். எந்த வேலைக்கும் இடைஞ்சலா சில பேர் வருவாங்கல்ல, வந்தானுங்க. சில பேரை பணத்தில் கவுத்தோம், சில பேரை படுக்கையில் கவுத்தேன். மீறி சத்தம் போட்டவங்கள ஜான் காவலி ரத்த வெள்ளத்தில் சாட்சி. இதுக்குண்டான எவிடன்ஸ் இந்திய வரைபடத்திலேயே இல்லை.